இந்தாங்க. 9 வந்து பாக்குறேன். யார் அந்த பொண்ணு? ஏண்டா ரிசப்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் யாரு என்னன்னு கேட்கவா முடியும்? டின்னர் நடக்குது, லைட் மியூசிக் நடக்குது, அதையெல்லாம் பார்க்காம போடா. ஹலோ டாக்டர். தேங்க் யூ. டாக்டரு வணக்கம். டாக்டரு கண்ட இடத்துல வந்து தின்னுட்டு இருக்காதீங்க, பிளட் பிரஷர் அதிகமாயிடும். போய் உட்காருங்க. தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று. தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று. கண்கள் ரெண்டும் காதல் சந்தம் சொன்னது. உள்ளம் உந்தன் வாசல் தேடி வந்தது. தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று. யார் சார் இவங்க பாடுறது? என்ன சார் நீங்க இவங்கள தெரியாதா? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி. கண்டு எங்கே நின்றாய்? உள்ளம் என்னும் மேடை உண்டு ஆடவா? கண்ணில் கோடி ராகம் கொண்டு பாடவா? தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று. தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று.
டாக்டர் உங்களுக்கு 447430 இருந்து போன் வந்திருக்கு. உடனே வர சொன்னாங்க. அன்பே நீயும் எங்கே வந்தாய் யாரை கண்டு எங்கே நின்றாய் உள்ளம் என்னும் மேடை உண்டு பாடவா கண்ணில் கோடி ராகம் கொண்டு பாடவா தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று ஹலோ டாக்டர், வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன சார், உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன் வந்தது. இங்க வந்து பார்த்தா சாவகாசமா உட்கார்ந்து. அதை விடுங்க, அப்புறம் பேசுவோம். ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? as you like. பையா போய் 2 காஃபி கொண்டு வா. அப்புறம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நேத்திக்கு தான் சபரிமலையில பயங்கர ரஷ், உடம்பெல்லாம் ஒரே வலி. ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் தேவையில்லை. ஒன் டே ரெஸ்ட் போதும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துங்க. இந்த டேப்லெட் 1 before lunch 1 after dinner. நைட் சாப்பாடுக்கு அப்புறம் எடுத்துங்க. ஓகே டாக்டர். இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாங் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேனே. எதனா சினிமால பாடுறவங்களா? நோ 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 நோ, ஏதோ மியூசிக் குரூப்ல பாடுற பொண்ணா. சங்கர் இந்த கேசட்டை கொண்டாந்து கொடுத்து வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கேளுன்னு சொன்னா. அதான் ஜஸ்ட் உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். பட் பியூட்டிஃபுல் வாய்ஸ். இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு தெரியுமா? ஹலோ ஆனந்த். ஹலோ, வாடா புது மாப்பிள. எங்க இந்த பக்கம்? யாராவது பேஷண்ட் பார்க்க வந்தியா? நோ உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? நாளைக்கு ஈவினிங் நம்ம கடை ஓபன்ங்கறத மறந்துட்டியா? மறந்தே போயிட்டேன்டா. எத்தனை மணிக்கு? ஈவினிங் 6 மணிக்கு. இந்த பார், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு வராம இருந்துறாத. உன் பிரச்சனையை நீ சொல்லிட்ட. நான் ஸ்பெஷல் வார்டுல சில பேஷண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. கரெக்டா 8 மணிக்கு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகேடா. பாய். கண்டிப்பா வந்துடுறேன்டா. டோன்ட் வரி, டெஃபினெட்லி ஐ வில் கம். ஓகே. சாரி. 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 ப்ளீஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். சரி. தேங்க்யூ மேடம். இதுல உங்க பேர் தானே இருக்கு. நான் எங்க கழுத்து போடுறது? அடுத்த பக்கத்துல. மை ஃபேவரட். மேடம் மேடம். சரி, நீ போ. எங்க ராத்திரி நான் சொன்னதை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? இப்ப நான் இந்த காப்பியை குடிக்கட்டுமா வேண்டாமா? ஐயோ, தாராளமா குடிங்க. ஆனா நான் சொல்றதையும் கேளுங்களே. அவதான் பாடுறேங்கிறாளே, நீங்களாவது சொல்லி கல்யாணத்துக்கு. சரி விடுறி, கொஞ்ச நாளைக்காவது அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கட்டுமே. நாம என்ன இப்படியேவா விட்டுற போறோம்? நல்ல பையனா நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். பையனை நமக்கு பிடிக்கிறத விட அவளுக்கு பிடிக்கிறதா முக்கியம். ஏன்னா கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த போறவ அவதான். சரி, அதான் உங்க தத்துப்புத்திரி வரா. வாமா. அப்பா, நான் ரெக்கார்டிங் லைப்ரரி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நானும் வரணுமா? இல்ல வேண்டாம், நானே போறேன். அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடுங்க, நான் போயிட்டு வரேன். போ போ, எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம். இது வரைக்கும் அவ கச்சேரி ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா. நேத்து பாரு, அவகிட்ட ஆட்டு ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா. நேத்து பாரு, அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு பார்த்தா புடுங்கிட்டு போயிட்டா. ஏண்டா
சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? டாக்டர் வேலைன்னு பார்க்காம ஏதோ ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இடிச்சிட்டாலாம், அவ நல்லா வேற பாடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தி எடுத்துறீர. ஆமா, இந்நேரம் அவ அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பிய? நேத்து தான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க ஆர்கெஸ்ட்ரால இருக்கவங்க கிட்ட கேட்டு அவ விலாசம் வாங்கிட்டு அவளை பார்க்க போனா, கடைசியில அவங்க சீஃப் டாக்டர் விட்டு பக்கத்து வீடு பேசாம வந்துட்டேன். டேய், உன்னோட நேரம் அவளே வர. இங்கே வர்றா? ஆமா. டேய், நீ ஒன்று செய். என்ன? இந்த கடையில கொஞ்ச நேரம் வேலைக்காரன. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் தானே இது? எஸ். சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணணும். யூ மீன் வீடியோ கேசட் ஆர் டேப் கேசட்? டேப் கேசட் தான். மேடம், அந்த சாங்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுங்க. வேண்டாம், லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. ஓகே, ஒரு 1 hour கழிச்சு வாங்க. 1 hour? இதுல நிறைய வேலை இருக்கு. பதிவு பண்ணிட்டீங்களா? ஓ, பண்ணிட்டேனே. இங்க போட்டு கேட்கலாமா? நான் கரெக்டா பண்ணிருக்கேன். வீட்டுல போய் கேளுங்க. இந்தாங்க. என்ன? தேங்க்யூ. வெல்கம். தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று கண்கள் ரெண்டும் காதல் தயவு செஞ்சு டேப் ஆஃப் பண்ணாதீங்க. நான் வேற யாரும் இல்ல, டாக்டர் ஆனந்த். நான் கேசட் கடைக்காரன்னு உங்ககிட்ட போய் தான் சொல்ல சொன்னேன். நீங்க பாடின இந்த பாட்டை உங்களுக்கே தெரியாம பதிவு பண்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா நீங்க நான் கொடுத்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து கூட போடாம கொண்டு போயிட்டீங்க. போட்டோகிராஃபர் கிட்ட உங்க போட்டோவை வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த மாசம் பாடின எல்லா கச்சேரிக்குமே நான் வந்தேங்கிறது. இதை பாருங்க, எனக்கு உங்க போன் நம்பர் தெரியும், உங்க வீட்டு நம்பர் தெரியும், உங்க பேரும் தெரியும். ஆனா உங்க மனசு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. அதை நான் எப்ப முழுமையா தெரிஞ்சுக்க போறேன்? என்னடா, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஒண்ணு இல்லடா, உன் பேர்ல என் கடை அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எப்படிடா? எனக்கு எழுதணும்னா ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு எழுதுவாங்க.
கௌரி, நீ அனுப்பின போட்டோவும் லெட்டரும் எனக்கு கிடைச்சது. வீட்டுக்கு வந்து மறுபடி பொண்ணு கேளுங்க. பையன் கரெக்டா தான் முடிச்சிருக்கான். ஏமா, வருங்கால மாமனார் பக்கத்துல உட்கார்ந்துருக்காருன்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? தப்புதான்ப்பா. அட என்னங்க, சின்னஞ்சிறுசுங்க இப்படித்தான் இருக்கும். அதுக்கு போய் நீங்க புறாமப்பட்டா அவங்க என்ன செய்ய முடியும்? அது இல்லைங்க, ஒரு மரியாதைங்கிறது. எங்களுக்கு வேண்டாங்க, மரியாதை எங்களுக்கு வேண்டாம். ஓஹோ, அப்ப இப்பவே நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் தான். இப்ப என்ன நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லுங்க. புடிங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பவாது காபி கொடுமா. சாரி டாக்டர், நேத்தி கோயம்புத்தூர்ல மட்டும் அந்த நட்சத்திர கலை விழா நடக்கலன்னா உங்க மேரேஜுக்கு கண்டிப்பா நான் வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல ஒரு டின்னர், அதுக்கு நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். ஒரு குட் நியூஸ் டாக்டர். சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க மிஸ்ஸஸை ரெக்கார்டிங்ல பாட வைக்கலான்னு இருக்கேன். அவங்க பாடுவாங்கல்ல? கண்டிப்பா பாடுவேன். கண்டிப்பா நான் பாட மாட்டேன், பாட மாட்டேன், பாட மாட்டேன். அதான் ஏன்னு நான் கேக்குறேன். இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால நானும் தான் சினிமால பாடணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் வேண்டாங்க. இத பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய திறமைகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க நான் விரும்பல. கௌரி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுதான் நீ பாடணுமா? சச்சே, அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா நாளைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் போறோம், நீ ரெடியா இரு. டாக்டர் இருக்காருங்களா? நான் டாக்டர் தான் பேசுறேன். என்ன விஷயம்? டாக்டர், இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றதா இருந்தது. இப்பதான் நியூஸ் வந்தது நீங்க ஆபரேஷன் பண்ண போறது இல்லன்னு. ஏன் டாக்டர்? இத பாருமா, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. நானும் வைஃபும் வெளியே புறப்பட்டு இருக்கோம். டாக்டர், நீங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இங்க வந்தோம். இப்ப நீங்க திடீர்னு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க கவலைப்படுறவளுக்கு ஒண்ணும் நடக்காது. பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. டாக்டர், நீங்க ரொம்ப கைராசியானவர். நீங்க செஞ்ச ஆபரேஷன்ல இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்ல. டாக்டர், நீங்க எவ்வளவு ஃபீஸ் வேணும்னு கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்க எப்படியாவது இந்த ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சீவிர 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 சீவிக்கிட்டே இருக்கே. ஆமா, அப்படின்னு 60 அடி கூந்தல் அது. நீ எப்ப அலங்காரம் பண்றது? நான் எப்ப? ஐயோ, போன் போன் போன். எஸ். இத பாருங்க, நீங்க முதல்ல அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கங்க. என்னால வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ நீங்க ஏன் மறுபடியும் என்ன கம்பல் பண்றீங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. டேம் இட், ஐ டு ஹேவ் மை பர்சனல் லைஃப் ப்ளீஸ். நான் ஒருத்தன் தான் டாக்டரா? வேற யாருமே உங்களுக்கு டாக்டரா தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே சாகிறது இல்லையா? ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க?
நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அம்மா, ஒரு பொண்ணோட மனச ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு என் கணவருக்கு உங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்றதா இருந்தது. 4 தடவை போன் பண்ணி கெஞ்சி கேட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறாரு. அம்மா, உங்க காலு பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கழுத்துல தாலி இருக்கிறதோ இறங்குறதோ ரெண்டுமே உங்க கையில தாமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, டாக்டர் கண்டிப்பா வருவாரு. உங்களதான் நான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. கௌரி, கார் சாவி எடுத்துட்டு வா. என்ன இன்னும் பரப்பலையா? அந்த பொண்ணு மறுபடியும் போன் பண்ணுச்சு. அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். நீ பரப்படு. இத பாருங்க, அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறதோ அது கழுத்திலேயே இருக்கிறதோ ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ ரொம்ப சங்கடப்படுது. அதுக்காக நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க இப்ப போனா கூட 11 மணிக்கெல்லாம் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம ரெக்கார்டிங் முடியறதுக்கு எப்படியும் 1 மணி ஆகும்ல. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அவ கழுத்துல தாலி இருந்தாதான் அவளுக்கே மரியாதை. உங்களுக்காக நான் பாடும்போது எனக்காக இது செய்யக்கூடாதா? ஓகே ஓகே, நான் போகணும் அவ்வளவுதானே. நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பேன்.
வாழ்விலே ஓர் பொன்வேளை, என் வாழ்விலே ஓர் பொன்வேளை, பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை. மேடம் 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 யாருக்காக அந்த பொண்ணு பாடிச்சோ, யார் அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ, அவரே போனதுக்கு அப்புறம் இனிமே எதுக்காக பாடணும்னு பாடுறதையே நிறுத்திட்டா. மெட்ராஸ்ல இருந்தா அடிக்கடி அவர் ஞாபகம் வருமேன்னு சொந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணமாயி 3 நாள் புருஷன் கூட வாழ்க்கை நடத்திருந்தாலும் ஏதோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலயாவது மனசுக்கு நிம்மதி கிடைக்குமேன்னு